அதிமுக தோத்து போய் பாஜகவோட வந்தாலும் பெரிய கட்சி, சீட்டு கொடுக்கக்கூடிய கட்சி, அதுதான் உண்மை. ஆக சீட்டு கொடுக்கக்கூடிய கட்சியை நோக்கி தாவேகா தொண்டர்கள் வந்து கொடி காட்ட போறாங்க. தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், தென் பெண்ணகரம், இந்த இடம் தாண்டி குமாரபாளையம், பல இடங்கள்ல பேனர் இதெல்லாம் தெளிவாக வருது. இது ஒரு பிரைமரி ஃபோர்ஸா நிற்கக்கூடிய ஒரு கட்சி. இதற்கு வந்து ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்கணும். அந்த மறுப்பு தெரிவிக்காத பட்சத்திலே அவங்க ஒரு டேசிட் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது ஒரு ஆதரவு வளையம் தலைமை கிட்ட இருந்தே இருக்குது. திருமாவளவன் போன்ற தலைவர்கள் அது அதிமுகவே திட்டமிட்டு பரப்பக்கூடிய வதந்தி, அது ஒன்றும் தாவேக தொண்டர்கள் போனதா இல்லை. திருமாவளவன் எப்படி நான் விஜய்க்கு ஸ்போக்ஸ் பர்சன்ல அவர்கிட்ட போய் கேளுங்கன்னு சொன்ன மாதிரி திருமாவளவன் அவரே எடுத்துக்கிட்டாலும் அவர் தாவேக்காவுக்கு ஸ்போக்ஸ் பர்சன் அவர் எடுக்க முடியாது. தாவேக்கா தலைமை அதை கிளியர் பண்ணியிருக்கணும். இதுவரை கிளியர் பண்ணல. விஜய் பேசலைன்னா கூட அவர் ஒரு சில மாவட்ட லெவலில் உள்ளவங்க இல்லைன்னு சொல்றாங்க. அதுவே அவங்கள்ட்ட ரெண்டு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தால் தான் நான் பார்க்குறேன். அந்த இடத்துக்குள்ள பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு ஒரு முன்னாள் முதல்வர் தெளிவாக சொல்றாரு. இது போல முன்னாடி சில பேச்சுகளை இவர் சொல்லலை, பத்திரிகையில் வந்ததுக்கே உடனே பதில் கொடுத்தாங்க. 24 மணி நேரத்துக்குள்ள தாவேக்கால இருந்து பதில் வந்தது. இதற்கு இதுவரை பதில் வரல. உடனே அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. அவங்கள்ட்ட ஒரு குழப்பம் இருக்குது. இல்ல அதுதான் மௌனம் சம்மதம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு அலிமல் புகாரி. நான் அதுதான் பொங்கலுக்கு மேலதான் மௌனம் கலைப்பாங்க அப்படின்றீங்க. சந்தர்ப்ப சூழ்நிலை பார்த்து எந்த ஆப்ஷன் லாபம்னு நினைச்சுதான் எந்த தலைவர் முடிவெடுப்பாங்க. மிரட்டல் அச்சுறுத்தலுக்கெல்லாம் எடப்பாடி முடிவெடுக்கல. 3வது போயிரும், அண்ணாமலை 3வது தள்ளிடுவாருங்கிற அரசியல் காரணத்துக்காக தான் வந்தாரே தவிர மிரட்டலுக்காக வந்தாருன்னா பார்லிமெண்ட்ல அவர் போயிருக்க மாட்டாரு. துணிச்சலாக தான் நின்னவர். இப்பவும் விஜய் வந்து பொங்கலுக்கு மேல தனக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்கள் எதுங்கிறத பார்த்து எது பெட்டர் ஆப்ஷன் முடிவெடுப்பாரு. எடப்பாடிக்கு இல்லாத மிரட்டலும் நெருக்கடியும் விஜய்க்கு இருக்காது. அவரும் ரொம்ப சுமூகமா ரொம்ப ரிலாக்ஸ்டா தான் அந்த முடிவை எடுப்பார் அப்படின்னு. கண்டிப்பா மிரட்டலுக்கெல்லாம் யாரும் போக மாட்டாங்க. தன்னால முடியுமா முடியாதா, ஒருவேளை தன்னால தனிச்சு போட்டியிட முடியாதுன்னு ஒரு முடிவுக்கு வராரு. அது தனக்கு சிரமமா இருக்கும். நம்மளுடைய டீம் வந்து கரெக்டா நிற்பாங்களா மாட்டாங்களாங்கிறதுல நிற்பாங்கன்னு ஒரு முடிவு எடுத்தா அந்த முடிவுக்கு போகலாம். இல்ல இது ஒரு ஆஃபர் வருது, இந்த ஆஃபர் பெட்டர், இதை விட நம்ம தனிச்சு நின்று இது பண்ணும்போது நம்ம அரசியல் எதிர் நினைக்கக்கூடிய திமுகவுக்கு லாபமாகும். இப்போ எடப்பாடி பழனிசாமி விஜய் தனித்து போட்டியிட்டால் அதிமுக பாதிக்கப்படும் நினைச்சு அச்சப்படுறார்.